கவர்மெண்ட் டெண்டர் எடுத்து பார்த்தீங்களா, அதுக்கானது. அதுவும் கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது, அதையும் பார்த்துருங்க. அப்புறம் இது வந்து நம்ம கவர்மெண்ட்ஸோட ஃபைல்ஸ், இதை பாருங்க. அப்புறம் இதுக்கும் இன்னொன்று இருக்குது. இப்போ நம்ம ரீசெண்டாக ஹைதராபாத் ஃபேக்ட்ரி வந்து ஃபயர் ஆச்சு இல்லையா, அதுக்கான ஸ்பெண்ட் பண்ணதுக்கான சில அக்கௌண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் இதில் இருக்குது. இது அதுக்கானது. இது எல்லாமே இன்னைக்கு நீங்கள் செக் பண்ணிடணும். பார்த்து செக் பண்ணிவிடுங்க. இல்லை, நான் இங்கே சீரியஸாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் என்ன இல்லை என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? விசில் அடிச்சிட்டு இருக்கீங்க. சக்தி, என்ன விளையாடுறீங்களா? நீங்க அடங்க மாட்டீங்க. இங்க பாருங்க சக்தி, கிட்டத்தட்ட ஒர்க் பெண்டிங் நிறைய இருக்குங்க. சொன்னா கேளுங்க, இதை பாருங்க. உங்களா இப்ப எனக்கு வர ஆத்திரத்துக்கு உங்களை இப்ப என்ன பண்ண போற பாருங்களேன். நீங்க வாயில எல்லாம் சொன்னா அடங்க மாட்டீங்க. நாளை போட்டாதான் அடங்குவீங்கன்னு நினைக்கிறேன். சக்தி, விளையாடாதீங்க, விடுங்க. சொன்ன கேளுங்க, எக்கச்சக்க வேலை இருக்குங்க, விடுங்க. விட முடியாது. இதெல்லாம் இவ்வளவு நேரம் விசில் அடிச்சு சொல்லிட்டு இருந்தேன். நீ என்னன்னா பேசு, நான் எதையும் காதுல வாங்க மாட்டேன். நீ என் பக்கத்துல வர வரைக்கும் உன்னை வெறுப்பேத்துன்னு தான் விசில் அடிச்சுக்கிட்டே இருந்தேன். உங்களை நினைச்சேன், நீங்க இப்படி பண்ணும்போதே ஏதோ வில்லத்தனம் இருக்கும்னு நினைச்சேன். ஆனா தெரிஞ்சு வந்து மாட்டிருக்கேன் பாருங்க. என்ன சொல்லணும். இங்க பாருங்க சக்தி, எக்கச்சக்க பெண்டிங் ஒர்க் இருக்கு. ப்ளீஸ் அதை நம்ம பார்ப்போமே. இன்னைக்கு வர உங்க வீட்டுக்கு வந்தாச்சு, அதுலயே போயிடுச்சு ஒரு நாள் ஃபுல்லா. ப்ளீஸ் அந்த ஒர்க்கை பார்த்துட்டு அப்புறமா நம்மளோட லவ்ஸ் வச்சுக்கலாமே ப்ளீஸ். முடியாது. இங்க பாரு, இன்னைக்கு ஃபுல்லா அவன் வீட்டுல அம்மாவோட ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். என் கூட நீ ஸ்பெண்ட் பண்ணவே இல்லை தெரியுமா? அம்மாவை பார்க்க பயமா இருக்குன்னுட்டு இன்னைக்கு நாள் முழுக்க உன் அத்தை கூட தாண்டி ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். உன் அத்தானோட ஸ்பெண்ட் பண்ணவே இல்லடி. இப்ப அத்தானோட கொஞ்ச நேரம் கொஞ்சம் விளையாடலாம், அப்புறமா வேலையை பார்க்கலாம்டி. ப்ளீஸ் டி. சக்தி, ஏன் இப்படி இருக்கீங்க? உங்களை ஏன் எப்படி இருக்கேன்? எல்லாம் கரெக்டா தானடி இருக்கேன். அது சரி, எப்படி இருந்தா தானடி உனக்கு பிடிக்கும்? எங்க பிடிக்கலன்னு சொல்ல பார்க்கலாம். போங்க, எனக்கு பிடிச்சிருக்குதான். அதுக்காக ஆஃபீஸ் டைம்ல இப்படியா? போங்க. ஆஃபீஸ் டைம்ல இப்படி இருக்கக்கூடாதுன்னா சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும்டி. அம்மா இன்னைக்கு என்ன சொன்னாங்கன்னு தெரியும்ல, கேட்டல்லடி? கேட்டேங்க, ஆனா என்ன பண்ண நீங்களே சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்கன்னா, ஏய் நீ ஊன்னு சொல்லுடி. அம்மாவையும் அப்பாவையும் கூட்டிட்டு வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்கறேன். நாளைக்கே நாளும் நான் ரெடிடி. அது சரி, நீங்க எப்பனாலும் ரெடி தான், அது எனக்கு தெரியும். ஆனா என் வீட்டு பிரச்சனை கொஞ்சம் பெருசா போயிட்டு இருக்குல்ல, உங்களுக்கே தெரியும்ல. அது மட்டும் இல்ல, ரீசெண்டா அம்மா வேற பார்த்துட்டாங்க. அம்மா நான் யாரை சொல்றேன்னு தெரியும்ல? நிவியோட அம்மாவை சொல்றியாடி? ஆமாங்க. நீங்களே நிவியோட அம்மாவான்னு கேக்குறீங்க. எனக்கும் அவங்க அம்மா தான் தெரியும்ல. சாரிடி, தெரியாம சொல்லிட்டேன். சரி, ஆமா உங்க அம்மா பார்த்து என்ன சொன்னாங்க? உங்ககிட்ட பேசினாங்களா? பேச வந்தாங்க. மார்க்கெட்ல வச்சுதான் பார்த்தோம். பேச வந்தாங்க, ஆனா நான் எதுவும் பேசல. நான் உடனே வந்து ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு வந்துட்டேன். அப்புறம் அம்மா தேடினாங்களா இல்லையான்னு தெரியல. தேடி இருப்பாங்க தான் கண்டிப்பா. எனக்கு தெரிஞ்சு அப்பா கிட்ட போய் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நிவிக்கிட்டையும் திவிக்கிட்டையும் அவங்களால எதுவும் சொல்ல முடியாதுல்ல. ஸோ அதனால அப்பாவும் அம்மாவும் மட்டும் பேசியிருப்பாங்க. ஏய், அப்படி என்ன தாண்டி பிரச்சனை? எதுக்குடி உங்க அம்மாவை இந்த அளவுக்கு அவாய்ட் பண்றேன்? ஏய், உங்க அம்மா அப்படி என்னடி தப்பு பண்ணாங்க? எனக்காவது சொல்லேண்டி. சொல்றேங்க. நானே உங்ககிட்ட சொல்லணும் தான் இருந்தேன், இப்ப சொல்றேன். எங்க அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா? சொல்லுமா. இப்ப இருக்காங்களே என் அம்மா அப்பா, அதான் வீட்டில் இருக்காங்களே, அவங்க ஆக்சுவலா எனக்கு அம்மா அப்பாலாம் கிடையாது. என் பெரியம்மா பெரியப்பா. எங்க பெரியம்மாக்கும் அம்மாவுக்கும் ஒரே சமயத்துல தான் டெலிவரி டைம். அந்த டைம்ல பெரியம்மாவோட குழந்தை இறந்தே பிறந்துச்சு. அம்மாவுக்கு நான் பிறந்தேன். அப்போ பெரியம்மா ரொம்ப அழுது ஃபீல் பண்ணாங்களாம்மா. பெரியப்பாவும் பெரியம்மாவை சமாதானமே படுத்த முடியலன்னு அவரும் ரொம்ப வருத்தத்தில் இருந்தாராம்மா. இதை பார்த்த அம்மாவும் அப்பாவும் எவ்வளவோ ஆறுதல் சொல்லி பார்த்துருக்காங்க. ஆனால் அவங்க ரெண்டு பேரும் கேட்குற மாதிரி இல்லை. அது மட்டும் இல்லை, இனிமேல் பெரியம்மாவுக்கு குழந்தைய பிறக்காதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. இதுவும் கேள்விப்பட்டதுலேருந்து பெரியம்மாவாலையும் பெரியப்பாவாலையும் எதையும் ஏற்றுக்க முடியல. நம்ம இனிமேல் வாழணுமா அப்படின்னு அவங்க தப்பான முடிவு எடுக்க போயிட்டாங்க. என்னடி சொல்ற? அப்புறம் என்ன, எங்க அம்மாவும் அப்பாவும் ரொம்ப பெரிய தியாகி ஆகலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. தன்னோட அக்காவும் மாமாவும் எந்த தப்பான முடிவும் எடுத்துடக்கூடாதுன்னுட்டு பிறந்த என்ன 3 நாள்ல அவங்க கிட்ட தூக்கி கொடுத்துட்டாங்க. என்னடி இப்படி சொல்ற? அவங்க பண்ணது ஒரு வகையில நல்லதுனாலும் ஒரு வகையில தப்பு இல்லடி. நீ அவங்களுக்கு முத குழந்தை தானே?
இததான் நானும் நினைச்சேன். அவங்க யோசிப்பாங்கன்னு நினைச்சேன். யோசிக்காம என்னை தூக்கி பெரியம்மா பெரியப்பா கிட்ட கொடுத்துட்டாங்க. அப்ப நான் குழந்தை தானே, எனக்கு என்ன தெரியும், எதுவும் தெரிய போறது இல்லைன்னு கொடுத்துட்டாங்க. அப்புறம் என்ன, 3 வருஷம் அவங்க கூட தான் என் அம்மா அப்பா இவங்க தான் நினைச்சு அவங்க கூட வளர்ந்துட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு நாள் எங்க அம்மா அப்பா, அதான் பெரியம்மா பெரியப்பா, எங்க அம்மா கன்சீவா இருக்காங்க, அவங்களுக்கு டெலிவரி டைம்னு சொல்லிட்டு என்னையும் தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. அப்பதான் நிவி பிறந்தா. அது வரைக்கும் என் பெரியம்மா பெரியப்பா அம்மாவையும் நிவியையும் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு போற வரைக்கும் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. கூடவே நானும் சுட்டித்தனமா விளையாடிக்கிட்டு இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டு இருந்தேன். அப்படியே கொஞ்சம் வருஷம் போச்சு. நிவிக்கும் திவிக்கும் காது குத்த போறோம்னு சொல்லிட்டு எங்க வீட்டுக்கு பத்திரிக்கை வைக்கிறதுக்காக அம்மாவும் அப்பாவும் வந்தாங்க. அந்த சமயம் தான் பெரியம்மா பெரியப்பாவும் அம்மா அப்பாவும் எல்லா உண்மையும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க பேசிக்கிட்டு இருந்தது எல்லாத்தையுமே நான் கேட்டுட்டேன். நான் அப்போ ஒரு 6வது 7வது படிச்சுட்டு இருக்கேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போ எனக்கு பிஞ்சு மனசு. இந்த விஷயம்லாம் கேட்ட உடனே எனக்கு எப்படி இருக்கும்? 6 வருஷமா இவங்க தான் என் அம்மா என் அப்பான்னு நினச்சி வளர்ந்துட்டு இருக்கேன். ஆனால் திடீர்னு வந்து இவங்க என் அம்மா அப்பா கிடையாது, வேற ஒருத்தவங்க தான் உன் அம்மா அப்பான்னு அவங்க பேசுனது கேட்டதும் எனக்கு என் நெஞ்சில் இடிய தூக்கி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அந்த வருத்தம் வேதனையோட தான் நான் வளர்ந்துட்டு இருந்தேன். எனக்கு தெரிஞ்சதான் நான் காமிச்சிக்கல. நான் 10வது படிச்சுட்டு இருந்தேன். அப்போ மறுபடியும் அம்மா வந்தாங்க. நிவி ஏஜ் அட்டன் பண்ணிட்டா, நீங்களாம் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. எனக்கு எந்த ஃபங்க்ஷனுமே பண்ணலை, ஒரு காது குத்தல் ஃபங்க்ஷனும் பண்ணலை. இந்த இப்போ நிவி ஏஜ் அட்டன் பண்ணிட்டான்னு சொல்கிறாங்களே, அந்த ஃபங்க்ஷனும் எனக்கு பண்ணலை. எங்கள் பெரியம்மா பெரியப்பா ஏதோ கடமைக்குனால என்னை வளர்த்தாங்களோன்னு எனக்கு தோணிடுச்சு. ஏன்னா என் மனசுக்குள்ளே இதெல்லாம் வந்த உடனே இவங்க என்னை கடமைக்கு தானே வளர்த்துருப்பாங்க அப்படிங்கிற எண்ணம் எனக்குள்ளே தோணிடுச்சு. என்னதான் இவங்க என் மேலே பாசத்தை கொட்டினாலும் எனக்கு உண்மையான பாசம் கிடைச்ச மாதிரி இருக்காதுல்ல. நீங்களே சொல்லுங்க, நான் யோசிச்சது கரெக்டு தானே? அது மட்டும் இல்லைங்க, எத்தனையோ வாட்டி என் அம்மாவும் அப்பாவும் எங்கள் வீட்டுக்கு வருவாங்க, அம்மாவையும் பெரியம்மாவையும் பெரியப்பாவையும் பார்க்கறதுக்காக. ஆனால் ஒரு தடவை கூட என்னை தூக்கி வச்சு கொஞ்சனதே கிடையாது தெரியுமா? ஏன் வாமா இனியான்னு என்னை அப்பாவும் சரி அம்மாவும் சரி கூப்பிட்டது கூட கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு அவங்க அக்கா மாமா தப்பாக நினச்சிருவாங்களாமா. அதனால என்னை ஒதுக்கியே வச்சுட்டாங்க. நீங்கள் சொல்லுங்க, உங்கள் அக்கா அம்மாக்காக என்னை ஒதுக்கி வச்சா அது நியாயமா? எனக்கு உண்மையான பாசம் எங்கேயுமே கிடைக்கலையே. அப்போ என் கோவம் நியாயமானது தானே? நீங்கள் சொல்லுங்கள், இவ்வளோ நாள் நான் கோவமாக இருக்கிறது நியாயமா தப்பான்னு நீங்கள் சொல்லுங்கள், நான் ஏற்றுக்கிறேன். பெரியப்பாக்கும் பெரியம்மாக்கும் என்னை பெத்த பொண்ணாக பார்க்கறதுக்கு அவங்களுக்கு தோணலை, வளர்த்த பொண்ணா மட்டும்தான் பார்த்தாங்க. எத்தனையோ நாள் நான் எதனா தப்பு பண்ணிட்டேன்னா என்ன தெரியுமா சொல்லுவாங்க? அது சரி, நான் பெத்ததா இருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும், நீ அங்கேருந்து வந்தவ தானே, அவ புத்தி தான் உனக்கும் இருக்கும், அதான் இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு அம்மா வார்த்தைக்கு 300 தடவை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க தெரியுமா? அப்பாவும் அப்படிதான். நான் எதனா படிப்பில் கொஞ்சம் மார்க்கு கம்மியாக வந்துட்டாலும் அது சரி, உங்கள் அப்பா புத்தி தானே உனக்கு வரும், உனக்கு மட்டும் நான் தனியாக வரப்போகுது, அவன் எப்படி இருந்தான் அந்த மாதிரி தானே நீயும் இருப்ப அப்படின்னு பெரியப்பாவும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இதில் யாருங்க எனக்கு அப்பா, யாருங்க எனக்கு அம்மா? நீங்களே சொல்லுங்க. எனக்கு வேதனையாக இருக்குமா இருக்காதா? என்னை உண்மையாக பெற்று எடுத்தவங்க அக்கா மாமா தப்பாக எடுத்துக்க கூடாது, அக்கா மாமா சந்தோஷமா இருக்கணும்னுட்டு அவங்க என்னமோ நல்லவங்க மாதிரி லைஃப்பை தியாகம் பண்ணுற மாதிரி என்னை தூக்கி இவங்க கிட்ட கொடுத்துட்டாங்க. இவங்க அந்த சமயம் குழந்தை இல்லையேன்னு சந்தோஷத்தில் வாங்கிட்டாங்க. ஆனால் நான் வளர வளர வார்த்தைக்கு வார்த்தை அவன் புத்தி தானே உனக்கு இருக்கும், அவளை மாதிரி தானே இவளும் இருப்பா அப்படின்னு என்னை சொல்லி சொல்லியே வளர்த்துட்டாங்க தெரியுமா? இதில் எனக்கு எந்த இடத்துலையுமே உண்மையான பாசம் கிடைக்கலங்க. என்னை உண்மையாக பெத்த அம்மா அப்பா என்னை என்னன்னு கூட நினைக்காம தூக்கி இவங்க கிட்ட கொடுத்துட்டாங்க. இவங்க தப்பாக எடுத்துக்க கூடாது, பாரு குழந்தைய கொடுத்தும் வந்து அப்பப்போ வந்து கொஞ்சிட்டு இருக்கா பார்த்துட்டு இருக்கான்னு இவங்க தப்பாக எடுத்துக்க கூடாதுன்னு என்னை பார்க்க கூட மாட்டாங்க, என்னை தூக்கி கொஞ்சவும் மாட்டாங்க, வாமா இனியான்னு ஒரு வார்த்தை கூட கூப்பிட மாட்டாங்க. ஏன்னா இவங்க தப்பாக எடுத்துப்பாங்க. ஆனால் இவங்க பெரியம்மா பெரியப்பா வந்து தான் பெத்த பொண்ணாக இருந்தால் வேற மாதிரி பார்ப்பாங்க. நான் வளர்த்த பொண்ணு தானே, 1000 தான் இருந்தாலும் பெத்ததுக்கும் வளர்த்ததுக்கும் வித்தியாசம் தெரியும்ல, அதான் அவங்களோட வித்தியாசத்தை என்கிட்ட காமிச்சிட்டாங்க. எங்க அம்மா அப்பா நாங்க நல்லவங்கன்னு காமிக்கிறதுக்காக என்னை தூக்கி இவங்க கிட்ட கொடுத்துட்டாங்க. இவங்களும் நாங்களும் நல்லவங்க தான், எப்படி வளர்க்குறோம் பாரு அப்படின்னு சொல்லி என்னை வாங்கிக்கிட்டாங்க. கடைசியில எனக்கு எந்த பக்கமும் பாசம் இல்லைங்க. நிவிக்கும் திவிக்கும் கிடைச்ச சின்ன பாசம் கூட எனக்கு கிடைக்கலங்க. பெரியம்மா என்னதான் என்னை தூக்கி கொஞ்ச நாளும் சில சமயம் என்னை குத்தி காமிச்சு பேசுவாங்க, கஷ்டமா இருக்கும்ல.
ஆயிரம் தான் இருந்தாலும் நான் வளர்த்த பொண்ணு தானே, நீ எப்போ பாரு நீ உங்கள் அம்மா மாதிரி தான் இருப்ப, அவளை மாதிரி தான் இருப்ப அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அவங்க யோசிக்கவே இல்லை, இவளுக்கு இதெல்லாம் தெரிஞ்சா கஷ்டமா இருக்குமே, இது தெரியணுமா வேண்டாவா, அப்படியெல்லாம் அவங்க யோசிக்கவே இல்லை. எதனா வீட்டில் வேலை செய்யலைனாலும் அதை வச்சு குத்திடுவாங்க, அவ்வளோதான். நீ அவ்வளோ மாதிரி தானே இருப்ப, உங்கள் ஆத்தாள மாதிரி தானே நீயும் இருப்ப, அவ்வளோதான். யோசிச்சு பாருங்க. அப்போ எனக்கு அம்மா யாருங்க? அதுக்காக பெரியம்மாவோ பெரியப்பாவோ என்னை நல்லா பார்த்துக்கலலாம் சொல்ல மாட்டேங்க, நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க. எனக்கு எந்த குறையும் இல்லாமல் நல்லா வளர்த்தாங்க தான். ஆனால் வார்த்தையால் கொஞ்சம் கொஞ்சம் காயப்படுத்திட்டாங்க. அந்த காயம் எனக்கு பெருசாகிடுச்சு. அது பெருசானதுனால என் அம்மா மேலேயும் அப்பா மேலேயும் கோபமாக மாறிடுச்சு. அதனால தான் என் அம்மாவையும் அப்பாவையும் இனிமேல் நான் பார்க்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அவங்கள மட்டும் இல்லை, நிவி திவியை கூட நான் பார்க்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா அவங்கள பார்த்தா என் மனசு மாறிடும். அதனால தான் அவங்கள கூட பார்க்கக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணியிருந்தேன். ஆனால் என் தலையெழுத்து இங்கே பாருங்க, இங்கே வேலைக்கு வந்தேன், அந்த இடத்துல எல்லாமே தலைகீழாக மாறிடுச்சு. இனியா என்னடி இப்படிலாம் நடந்திருக்கு? நானா உன் மேலே தாண்டி கோவப்பட்டேன். என்ன போய் போய் ஒரு அம்மா அப்பா மேலே இவ்வளோ கோவமா இருக்காளேன்னு. ஆயிரம் தான் தப்பு இருக்கட்டுமே, அதுக்காக அம்மா அப்பா மேலே இப்படியா கோவப்படுவாங்க அப்படின்னு நான் உன் மேலே தாண்டி கோவமா இருந்தேன். தூரம் இருந்து பார்க்குற கண்ணுக்கு எல்லாருக்குமே நான் தான் தப்பாக தாங்க தெரியுவேன். உள்ள வந்து பார்த்தா தாங்க தெரியும் ஏன் கஷ்டம் என்னன்னு. சரி, இப்போ உங்க அம்மா அப்பா உங்ககிட்ட பேச ட்ரை பண்றாங்களா? ஆமாம், எப்படி ட்ரை பண்ணாமல் இருப்பாங்க? நான் தான் 10th படிக்கும் போது எனக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு, நான் உங்ககிட்ட சொல்லிட்டேனே. நீங்கள் தான் என் அம்மா அப்பான்னு எனக்கு தெரியும், இவங்க என்னை வளர்த்தவங்கன்னு எனக்கு தெரியுன்றத ஸ்ட்ரைட்டாகவே சொல்லிட்டேன். அப்போலேருந்து எனக்கு அவங்க மேலே கோபம் அதிகமாகிடுச்சு இல்லையா. அவங்க அப்போலேருந்து ஐயோ நம்ம பொண்ணுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சே, சரி இனிமேல் நம்ம பொண்ணை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு எவ்வளவோ வந்து என்னை கூப்பிட்டாங்க. பெரியம்மா பெரியப்பாவும் என்னை அனுப்ப ரெடியாக தான் இருந்தாங்க. ஆனால் எனக்கு அங்கே போக இஷ்டம் இல்லை. இவங்க கிட்ட திட்டே வாங்கினாலும் பரவாயில்ல, இவங்க என்னை கொடுமையே படுத்தினாலும் பரவாயில்லன்னு நான் இங்கேயே இருக்கிறேன்னு சொல்லிட்டேன். ஆனால் அதுக்காக பெரியம்மா பெரியப்பா கொடுமைலாம் படுத்தலை, நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க. என்ன பெரியம்மா பெரியப்பாவுக்கும் ஒரு கில்ட்டினஸ் வந்துருச்சு. சே, நம்மளும் அப்படி பேசியிருக்க கூடாதுல்ல, வார்த்தைக்கு வார்த்தை இவளை அவ பொண்ணுன்னு சொல்லி சொல்லி பேசிட்டோம்ல, நம்ம மேலேயும் தப்பு இருக்கலன்னு பெரியம்மாவுக்கும் பெரியப்பாவுக்கும் ரொம்ப கில்ட்டினஸ் வந்துருச்சு. அதான் அதனால தான் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு இதோ அன்னைக்கு ஒருத்தனை கூட்டிகிட்டு வந்தாங்க பாருங்க எங்கள் அப்பா. எப்படியாவது இவளை நல்ல இடத்துல கட்டி கொடுத்துடணும், நம்ம சொத்தெல்லாம் விற்றாலும் பரவாயில்ல, நம்ம பொண்ணை நல்லபடியாக நல்ல இடத்துல கரை சேர்க்கணும்னு எங்கள் அப்பா நினச்சிட்டாரு. என்னன்னா அவருக்குள்ள ஒரு குற்ற உணர்வு, நம்ம இப்படி பேசி பேசி நம்ம பொண்ணை இப்படி வளர்த்துட்டோமே அப்படின்ற ஒரு குற்ற உணர்வு. சரிடி, இப்போ நீ என்ன ஐடியாவில் இருக்க? உங்க அம்மா அப்பா கிட்ட பேசக்கூடாதுன்னு முடிவில் இருக்கியா என்ன? அப்படிதான் இருந்தேன். ஆனால் இப்போ நானே என்னை மாற்றிக்கிட்டேன், கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிட்டேன். அன்னைக்கு அம்மாவை மார்க்கெட்டில் பார்த்தோன்னே எனக்கே கஷ்டமாக இருந்தது. என்னை பார்த்ததும் ஓன்னு அழுதாங்க. ஆனால் நான் ஒரு வார்த்தை கூட பேசாமல் நான் வாட்டில் வந்துட்டேன். எனக்கு அதுவே கஷ்டமாக தான் இருந்தது. இன்னும் கொஞ்ச நேரம் நின்று இருந்தா நானே அம்மான்னு சொல்லிட்டு ஓடி போய் கட்டி பிடிச்சிருப்பேன். எனக்கும் மனசுன்னு ஒன்று இருக்குல்ல, என் மனசும் மாறும்ல. ஆனால் என் மனசு கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடுச்சு தான். எனக்கும் இப்போ அம்மாவையும் அப்பாவையும் பார்க்கணுன்னு தான் தோணுது. நிவியும் திவியும் பார்க்கணும், அவங்க கூட போய் விளையாடணும், ஜாலியாக இருக்கணும் அப்படின்னா எனக்கும் தான் தோணுது. சரிடி, இப்போ உனக்கு உங்க அம்மா அப்பா நிவி திவி இவங்க எல்லாரையும் பார்க்கணும்னு தோணுதா? ஆமாங்க தோணுது. ஆனால் போகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்கு. எதனாலும் தெரியல, ஆனால் அவங்கள தேடி போக கொஞ்சம் தயக்கமாக இருக்கு. இங்க பாரு, இனிமேல எந்த தயக்கமும் வேண்டாம். உனக்கு உங்க அம்மா அப்பா வேணும்னு நினைக்கிறல்ல, வா நான் கூட்டிட்டு போறேன். உங்க அம்மா அப்பா கிட்ட நான் கூட்டிட்டு போறேன்டி. இல்ல இல்லைங்க, வேண்டாம் வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம், விடுங்க பார்த்துக்கலாம். இங்க பாருடி, உன் மனசு என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கு உங்க அம்மா அப்பா நிவி திவி இவங்களோட எல்லாம் ஜாலியா இருக்கணும்னு ஒரு ஆசை. ஆமா தானே? இங்க ஒத்தையில இருக்கிறதுக்கு உனக்கு கஷ்டமா இருக்கு. இங்க பாரு, வா நான் கூட்டிட்டு போறேன். உங்க அம்மா அப்பா கிட்ட நான் பேசுறேன். நான் பேசணும்னு அவசியமே இல்லை, ஏன்னா அவங்க நீ எப்போ வருவேன்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நான் பேசணுங்கிற அவசியமே இல்லை. அதை விட திவியும் நிவியும் உன்னை ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆமாங்க, அன்னைக்கு நிவி எனக்கு ஃபோன் போட்டு திவி கிட்ட கொடுத்தாங்க. அவ எவ்வளோ ஜாலியாக பேச தெரியுமா? இத்தனைக்கும் அவளுக்கு நான் பெரியம்மா பொண்ணுன்னு மட்டும்தான் தெரியும், திவிக்கு எந்த விஷயமும் தெரியாது. ஆனால் அவள் அவ்வளோ ஜாலியாக பேசினாங்க. எனக்கு அவள் பேசினதும் அவள் கூடலாம் போய் பேசணும், ஜாலியாக இருக்கணும்னா மனசு ஏங்குது தாங்க. இங்க பாரு, உன் மனசு எதுக்கும் இயங்க கூடாதுடி. உனக்கு என்னென்ன ஆசைகள் இருக்கும் எல்லாத்தையும் நான் நிறைவேற்றுறேன். ஏய் புருஷன் இருக்கேன்டி, உன் புருஷன் இருக்கேன். உனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் நான் நிறைவேற்றுறேன்டி. அதை விட எனக்கு வேற என்னடி வேலை இருக்கு? ஆமாம் ஆமாம், என் புருஷன் தான். என் புருஷன் என்ன நான் ஆசைப்பட்ட எல்லாத்தையும் நிறைவேற்றுவார்னு எனக்கு தெரியும். ஆனால் இப்போ வேணா இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், விடுங்க.
இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். ஏய், நாளைக்கே நம்ம உங்க வீட்டுக்கு போறோம்டி. நாளைக்கு நான் உன்னை கூட்டிட்டு போறேன். ஐயோ இங்க பாருங்க, இப்ப நான் மட்டும் போனா கூட எதுவும் நினைக்க மாட்டாங்க. நீங்க கூட வந்தா என்ன ஏது யாரு எவருன்னு கேட்டா நான் என்ன சொல்றது? சொல்லு, இந்த மாதிரி நான் கட்டிக்க போறேன்னு சொல்லு. என்னடி கட்டிக்க போறவன் தானே? சொல்லு. ம், அது சரிங்க. இருந்தாலும் அவங்க என்ன பெத்தவங்க, அம்மா அப்பா, அவங்க கிட்ட போய் இப்படி சொல்ல முடியுமா? அதெல்லாம் தப்பு. ஏய் வாடி, நான் பாத்துக்கிறேன். அவங்க என்ன எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. நீ என் கூட வா. நாளைக்கு நாம உங்க வீட்டுக்கு போறோம், சரியா? உங்க அம்மா அப்பா உன் தங்கச்சிங்க 2 பேரையும் நீ பாக்குற, அவங்களோட சந்தோஷமா இருக்கிற. இதுதாண்டி எனக்கு வேணும். என் பொண்டாட்டி எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். என் பொண்டாட்டி சந்தோஷமா இருக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ஓகே, நாளைக்கு நம்ம போறோம், ஓகேவா? லவ் யூங்க. ஐ டூ லவ் யூங்க. பாரா, என்ன எக்காமலே லவ் யூலாம் வருது? என்ன விஷயம்? ம், ஆமா. எனக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு பார்த்து பார்த்து செய்யணும்னு நினைக்கிறீங்க பத்தியா? உண்மையிலே நான் ரொம்ப லக்கி தானேங்க. உங்களை மாதிரி ஒருத்தர் கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுங்க. அதுக்காக தான் ஐ லவ் யூ. எப்பவும் நான் உங்க கூட இப்படியே இருக்கணுங்க. அது சரி சரி, நீ ஆசைப்படுறதெல்லாம் நான் செய்யறேன். நான் ஆசைப்படுறது ஒன்னே ஒண்ணுதான். அது கிடைச்சா சந்தோஷமா இருக்கும். இதே மாதிரி கேட்காமலே கிடைக்குமா? சக்தி போங்க, உங்களுக்கு ரொம்ப தான் போங்க. அதெல்லாம் போக முடியாது. வேணும், கொடுத்தா நல்லா இருக்கும். நீ கொடுக்குறியா இல்லை நானே கொடுக்கட்டு மாதிரி? கோர்க்கும் போதெல்லாம் கைரேகை தேயட்டும், முத்தத்தின் எண்ணிக்கை முடிநின்று போகட்டும். பகலெல்லாம் இரவாகி போனால் என்ன? காதல் வந்து தீண்டும் வரை இருவரும் தனித்தனி, காதலின் பொன் சங்கிலி இணைத்தது கண்மணி. கண்ணே என் முன்னே கடலும் துள்ளாது, பெண்ணே நான் தூண்டில் போட்டால் விண்மீனும் தப்பாது. எங்கே எங்கே விண்மீன் எங்கே, பகல் வானிலே நான் தேடினேன். உங்கள் காட்டில் வழி தெரியாமல் மாட்டிக்கொண்டேன், என் வழி என்ன? உன்னை இங்கே தேடி தேடி தொலைந்து போனேன், என் கதி என்ன? உயிரில் பூப்பறித்த காதலியும் நீதான், உள்ளம் தேடும் ஒரு தேவதையும் நீதான். இரவில் மிதந்து வரும் நெல்லிசையும் நீதான், இளமை நனைய வரும் பூமழையும் நீதான். டேய் ஷாம், என்னடா என்ன ஆகுது உனக்கு? என்னென்னமோ ஆகுது. ஆனா என்ன ஆகுதுன்னு தான் நமக்கே தெரியலையே. நமக்கு ஏன் இவன் நினப்பாவே இருக்கு? என்னன்னு தெரியல. எதனாலன்னு தெரியல. ஆனா அவளை பார்த்துக்கிட்டே இருக்கணும், அவ கூட பேசிக்கிட்டே இருக்கணும், அவ பக்கத்துல கூடவே இருக்கணும்னு தோணுது. இதெல்லாம் எதனால? டேய் ஷாம், என்ன என்ன நடக்குது? நீ எதுக்காக லண்டன்ல இருந்து இங்க வந்த ஞாபகம் இருக்கா? இப்ப நீ என்ன வேலை பண்ணிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுதா? அது சரி, நான் எதுக்காக லண்டன்ல இருந்து இங்க வந்தேங்கிறதையே மறக்க வச்சுட்டாலே. அடியே யமுனா, எதுக்காக லண்டன்ல இருந்து இங்க வந்த நினைப்பே மறந்துருச்சுடி. மறந்து உன் பின்னாடி சுத்திட்டு இருக்கேனே, இதுக்கு பேர் என்னன்னு எனக்கு தெரியலையே. ஏய் ஷாம், என்ன உன் மனசுக்குள்ள ஓடுது? எப்பவுமே யமுனா யமுனான்னு யமுனாவே சுத்தி வர. என்னடா? என்னன்னு எனக்கே தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுது, அவ கூடவே இருக்கணும்னு தோணுது. அவ கண்ணை வெச்ச கண்ணு வாங்காம பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணுது. அதை விட முக்கியமா அவளை பேச வச்சு நாள் முழுக்க கேட்கணும்னு தோணுது. இதெல்லாம் எதுக்கு தோணுதுன்னு தெரியல. இதோ இப்ப கூட இந்த நேரம் அவளை பார்க்க மாட்டோமா அப்படின்னு தோணுது. டேய் ஷாம், அப்ப எதுலயே சிக்கிக்கிட்ட அப்படிதானே? அது சரி, நீ வந்த அன்னைக்கு யமுனாக்கு கல்யாணம், அது உனக்கு நினப்புல இருக்கா? ஏதோ உன் நல்ல நேரம் அந்த கல்யாணம் நின்றுடுச்சு. ஆமா ஆமா, நான் வந்த அன்னைக்கு அவளுக்கு கல்யாணம் தான். நல்ல வேலை அந்த கல்யாணம் நடக்கல. நான் குருக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். குரு மட்டும் இவ தங்கச்சி காலத்துல தாலியை கட்டல. எனக்கு என்னடா ஷாம் தேங்க்ஸ் எல்லாம் சொல்றேன்? அப்போ உன் மனசுக்குள்ள என்னமோ ஓடுது அதானே? கிட்டத்தட்ட அப்படியும் சொல்லலாம். ஆனா இது அதுதானு எனக்கு தெரியலையே. அப்படியே அதுவா இருந்தாலும் அவ அதுக்கு ஒத்துக்குவாளாம்? அவ ஆல்ரெடி என்ன ஃப்ரெண்டுன்னு மூச்சுக்கு 300 தடவை சொல்றா. நான் எப்படி அவன் மனசை மாத்துவேன்? அப்புறம் எந்த ஒரு பொருளும் லேஸ்ல கிடைச்சிருமாடா? போராடணும், போராடி தான் எடுக்கணும். ஸோ
இனிமே நீ போராட வேண்டியதுதான் நினைக்கிறேன். போராடுடா, போராடி யமுனாவை உன் பக்கம் கொண்டு வா. கண்டிப்பா. எனக்கு அவளை விட மனசு இல்லை. என் கூட அவ இருக்கணும். அது எதுவா இருந்தாலும் சரி, ஒரு ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி, இல்ல வேற எதுவா இருந்தாலும் சரி. ஆனா என் கூட அவ வாழ்நாள் முழுக்க இருக்கணும். இருக்கணும், அவ்வளவுதான். டேய், எல்லாம் சரிடா. ஆனா இப்படி நின்று தனியா புலம்புனா எப்படி? இந்த நேரம்லாம் அவகிட்ட நீ கடலை போடணும். போனை பண்ணி கடலை போடுறா. அட, ஆமால, போன் பண்ணாலும் அவ குரலை கேட்கலாம்ல. அதுதான்டா சொல்றேன். சீக்கிரம் யோசிக்காத, அவளுக்கு போனை போடு. இங்க போடுற. ஆனா எனக்கு அவ நம்பர் தெரியாதே. டேய், என்னடா சொல்ற? கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேல அவ கூடவே சுத்தி இருக்க. ஒரு நம்பர் வாங்கலையாடா? ஆமால, நம்பர் வாங்கியிருக்கணும்ல. நான் ஒருத்தர் என் நம்பர் அவளுக்கு கொடுத்தேன். ஆனா அவ நம்பரை வாங்கலையே. இப்ப என்ன பண்றது? அது சரிடா. டேய், ஃபோன் நம்பரே வாங்காம இருக்கிறியே, உன்னை என்ன சொல்றது? சரி, எப்படியாவது நம்பர் அரேஞ்ச் பண்ணி அவகிட்ட பேசுற வழியை பாரு. இங்க பாரு, இப்பல இருந்து பேசினீனாதான் உன் மனசுல என்ன இருக்குங்கிறத அவகிட்ட சொல்ல முடியும். அவ மனசுல என்ன இருக்குங்கிறதையும் உன்னால தெரிஞ்சுக்க முடியும். சீக்கிரம் அவளுக்கு போனை பண்ணி பேசுற வழியை பாருடா. அது சரி, என் மனசாட்சி வேற இப்ப அவகிட்ட பேசணும்னு ஞாபகப்படுத்தி விட்டுருச்சு. இப்ப எனக்கு நம்பர் வேணுமே. அவன் நம்பர் இப்ப யார்கிட்ட கேட்கறது? பேசாம ராகுல் கிட்ட நம்பர் கேட்கலாமா? அவன்கிட்ட தான் இருக்குன்னு சொன்னால, அவன்கிட்ட கேட்கலாமா? வேண்டாம். நம்மளோட சின்ன பையன். இப்ப நம்ம போய் நம்பர் கேட்டா நம்மளை ஏத்த இறக்கமா பார்ப்போம். வேண்டாம். வேற எதுனா வழியில வாங்க முடியுமான்னு பார்ப்போம். நிறைய நம்பர் நம்ம கிட்ட இல்லையே. அஜய் நம்பரும் இல்ல. வேற யார்கிட்ட வாங்குறது? அந்த பொண்ணுங்க நம்பர் யார் நம்பரும் இல்லையே. இப்ப யார்கிட்ட கேட்கறது? அட, நம்மால் இருக்கான்ல, அவன்கிட்ட கேட்க வேண்டியதுதான். அதான் கரெக்ட். டேஷா, கொஞ்சம் கூட யோசிக்காத. சக்திக்கு போன் அடி, நம்பரை கேளு. எப்படியாவது கேட்டு வாங்கிடுடான். அவன் ஒன்று ஓட்டு வந்தான், பரவாயில்ல, நம்ம ஃப்ரெண்டு தானே, ஓட்டுனா ஓட்டுட்டோம். அதை பத்திலாம் கவலையப்படக்கூடாது. இங்க பாரு, சக்திக்கு போன் அடிக்கிற, நம்பரை வாங்குடா. என்ன பழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. இங்க பாரு ஷாம், இதெல்லாம் நினைச்சு யோசிக்க கூடாது. மனங்கட்ட பொழப்பு தான் இருந்தாலும் பரவாயில்ல. எவ்வளோ நம்பர் வேணும்ல, போடு. சக்திக்கு போனை போடுடா. ஹலோ. சொல்றா மச்சான். என்னடா பண்ற? டேய், நான் என்னடா பண்றேன்? நீ ஃபோன் பண்ண விஷயத்த சொல்லுடா. என்ன இந்த டைம்ல ஃபோன் அடிச்சிருக்கேன்? என்ன விஷயம்டா? என்ன விஷயம்னா சும்மா ஃபோன் பண்ணுடா. என்னடா, நான் உனக்கு சும்மா ஃபோன் பண்ணக்கூடாதா என்ன? டேய் ஷாம், சும்மா ஃபோன் பண்றவன் நீ கிடையாது. என்ன விஷயம்? என்னமோ காரியம் ஆகணும் சாருக்கு, அதானே? சொல்றா மச்சான், என்னன்னு? என் நண்பன்டா நீனு, அதான்டா. எப்படி புரிஞ்சு வச்சிருக்க பாரு. நான் என்னன்னு நினைக்கிறேனோ அதை அப்படியே புரிஞ்சு வச்சுட்டு சொல்றேடா. அதான்டா, அதேதான் ஒரு விஷயம். அதுக்காக தான் உனக்கு கால் பண்ணேன்டா. டேய், ரொம்ப அசடு என்னமோ காரியம்னு தெரிஞ்சிருச்சு. சொல்லு, என்னன்னு? அது ஒன்றும் இல்லை மச்சான். என்னன்னா அது வந்து, டேய், அதான் என்கிட்ட கேட்கணும்னு வந்துட்டல. என்ன விஷயம்னு சொல்லுடா. எதுக்கு இந்த ராகம்? டக்குன்னு சொல்லி முடிடா. சொல்றேன். அது என்னன்னா மச்சான், யமுனா நம்பர் வேணும்டா. என்ன பழப்பு? டேய், என்ன திடீர்னு யமுனா நம்பர் கேட்கறேன்? மச்சான், என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லை மச்சான். அது வந்து என்னன்னா, அவங்க அப்பா பற்றின டீட்டெயில்ஸ் கொஞ்சம் அவகிட்ட சொல்லணும். நாளைக்கு நான் ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாதுல்ல. அதான் அவள் போனேன்னா இந்த டாக்டரை பார்க்க சொல்லணும். அதான் அதுக்காக அவகிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும்ல. என்கிட்ட அவள் நம்பர் இல்லை பார்த்துக்க. அதனால தான்டா நம்பர் கொஞ்சம் கூட. ஓ, அப்படியா? சரி மச்சான், இதில் என்ன இருக்கு? நீ என்ன பண்ணு, டாக்டர் என்ன சொன்னாங்கன்றத என்கிட்ட சொல்லு. நான் யமுனா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஏன் மச்சான், உனக்காக இந்த ஹெல்ப் கூட பண்ண மாட்டேனா? நீ சொல்லு, நான் யமுனாக்கு ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். சொல்லு மச்சான், டாக்டர் என்ன சொன்னாங்க? இல்லடா, நான் உன்கிட்ட சொல்லி நீ போய் அவகிட்ட சொன்னா கான்வர்சேஷன் கொஞ்சம் மாறிடும் பார்த்துக்க. நான் என்ன சொன்னேன்னு நீ 1-2 மறந்துடுவல. அதனாலதான் நானும் யமுனா கிட்ட சொல்லிடுறேன்னு. நீ நம்பரை மட்டும் கூட. டேய் மச்சான், என்னடா, நானும் உனக்கு கொஞ்ச நாளா வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். பிசினஸ் நான் அலையிறவன். இப்ப கொஞ்ச நாளா யமுனா கூட ஹாஸ்பிட்டல் அலைஞ்சிட்டு இருக்கேன். மச்சான், என்ன விஷயம்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அது வந்து என்ன சொல்ல? டேய், நம்பர் கூடண்டா. ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. அன்டைம்ல அவளுக்கு கால் பண்ணா எதனா தப்பா நினைப்பாடா. நீ நம்பர் கூட. நான் என்ன விஷயங்கிறத நாளைக்கு சொல்றேன். இப்போ நம்பர் மட்டும் கூட. சரிடா, நம்பர் சொல்றேன், நோட் பண்ணிக்க. எதனா பேப்பர் பண்ணி வச்சிருக்கியா? எழுதிக்கிறியா? இல்ல, நீ அப்படியே சொல்லுடா. என் மனசுலயே வச்சுப்பேன். நீ சொல்லுடா. மச்சான், என்னமோ வேற ரூட்ல போகுது போல இருக்கேன். ரைட்டு, சரி, ஓகே. நம்பர் சொல்றேன், உன் மனசுலயே வச்சுக்க. 6300
நோட் பண்ணிட்டியடா இது போதும்டா தேங்க்ஸ்டா நான் அப்புறம் பண்ணட்டுமா நான் அவளுக்கு பேசிட்டு வரேன் ரைட் பேசு அப்புறம் கூட என்கிட்ட பேசு இப்போ யமுனா கிட்ட பேசு மச்சான் நாளைக்கு என்ன விஷயம்னு சொல்லணும் சொல்லல உன்னை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவேன் பார்த்துக்க சரி இப்போ ஃபோனை வைக்கிறேன் நீ யமுனா கிட்ட பேசு கண்டிப்பாக சொல்கிறேன்டா மச்சான் சரி நான் அவளுக்கு பண்ணுறேன் வைக்கிறேன் என்ன நம்பர் இது புதுசா இருக்கு இந்த டைம்ல கால் வருதே எடுக்கலாமா வேணாவா எடுப்போம் எதனா ஹாஸ்பிட்டல்ல இருந்து கூட ஃபோன் இருக்கலாம்ல சரி எடுப்போம் யாருன்னா எதனா சொன்னாங்கன்னா ஷாம்க்கு உடனே ஃபோன் பண்ணுவோம் ஷாம் நம்பர் தான் கொடுத்துட்டு போயிருக்காருல நம்ம பேக்ல தானே இருக்கு சரி பார்ப்போம் எடுத்து முதல்ல கேட்போம் ஹலோ சொல்லுங்க என் ஆசை உனக்குள்ளே இருக்காதா விட்டு விட்டு இருதயம் துடிக்காதா உங்கள் நல்ல என்னை மூடாதா காத்த என் மூச்சு தேடாதா ஹலோ ஹலோ லைன்ல இருக்கீங்களா இல்லையாங்க ஹலோ யாரும் லைன்ல இல்ல போல இருக்கு சரி கட் பண்ணிடுவோம் ஐயோ ஏய் கட் பண்ணிடாதடி நான் தான் நான் தானா ஹலோ யாருங்க நீங்க உன் புருஷன்டி ஹலோ கேக்குறேன்ல யாருங்க நீங்க ஷாம் பேசுறேன் ஏண்டி என் குரல் கூட உனக்கு தெரியல ஐயோ சாரிங்க ஷாம் எனக்கு உங்க குரல சரியா தெரியல போன்ல சாரி சொல்லுங்க நல்ல வேளை நீங்களே கால் பண்ணிட்டீங்க உங்களுக்கு 100 ஆயிடுச்சு தெரியுமா என்னது எனக்கு 100 ஆயிசா ஏன் எதுக்கு அப்படி சொல்ற ஆமா ஷாம் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களை நினைச்சிட்டே இருந்தேன் ஏய் என்ன சொன்ன என்னையா என்னடி நீ நினைச்ச ஆமா என்ன நினைச்ச ஆமா ஷாம் உங்களை தான் நினைச்சேன் ஏன்னா நாளைக்கு அப்பாவுக்கு சில டெஸ்ட் எடுக்கணுமாமா அந்த டெஸ்டெல்லாம் எழுதி கொடுத்துருக்காங்க அதனால நாளைக்கு நான் காலேஜ்க்கு போகல ஹாஸ்பிட்டலுக்கு தான் போறேன் நீங்க வர வேணாம் அப்படின்னு சொல்றதுக்காக இப்பதான் உங்களை நினைச்சிட்டே இருந்தேன் அது சரி இதுக்குதான் 100 ஆயிசுன்னு சொன்னியோ ஆமா ஷாம் ஆமா எதுக்கு நாளைக்கு காலேஜ் லீவ் போட போறேன் டெஸ்ட் தானே எடுக்கிறாங்க அப்பாவுக்கு அதெல்லாம் நான் பார்த்து எடுக்க சொல்றேன் நீ லீவ் எல்லாம் போடாத நீ காலேஜ் போ அப்பாவை நான் பார்த்துக்க சொல்றேன் இல்ல ஷாம் அப்பாவுக்கு டெஸ்ட் எடுக்கும்போது நான் கொஞ்சம் பக்கத்துல இருந்தா அப்பாவுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்ல இல்லைன்னா அப்பாவுக்கு கொஞ்சம் நர்வஸா இருக்கும்ல நான் இருக்கிறது தான் கரெக்ட் நான் நாளைக்கு காலையிலே போறேனே சரி அப்ப நானே வந்து கூட்டிட்டு போறேன் நீ இனியா வீட்லயே வெயிட் பண்ணு சரியா வேணாம் இதுக்கு தான் உங்ககிட்ட சொல்லணும்னு நான் நினைச்சிருந்தேன் நீங்க வர வேணாம் நானே போய்க்கிறேன் ஓகேவா நீங்க பாருங்க நாளைக்கு நீங்க போய் உங்க வேலையை பாருங்க ஷாம் நான் போய் ஹாஸ்பிட்டல்ல அப்பா கூட இருக்கிறேன் சரியா இங்க பாரு அப்படியெல்லாம் என்னால உனக்கு தனியாலாம் அனுப்ப முடியாது நான் வரேன் நீ இனியா வீட்லயே வெயிட் பண்ணு காலையில எத்தனை மணிக்கு ரெடியா இருப்பேன்னு சொல்லு ஷார்ப்பா 10 மணிக்கு நான் வந்திருக்கிறேன் புரியுதா இல்ல வேணாம் நானே போய்க்கிறேன் ஏய் ஒரு வாட்டி சொல்ல புரியாதாடி சொல்லிட்டு இருக்கல சும்மா எதுக்கு கோவப்படுத்திட்டு இருக்க இங்க பாரு நான் என்ன சொல்றேனோ அதை செய்டி சும்மா கூட பேசிக்கிட்டு இப்ப எதுக்கு என்ன திட்டுறீங்க நான் என்ன சொன்னேன் நான் போய் பாக்குறேன் தானே சொன்னேன் அதுக்கு எதுக்கு என்ன இப்படி திட்டுறீங்க ஐயோ இவகிட்ட கோவப்பட்டுட்டனும் இங்க பாரு சாரிடி நீ கூட பேசிட்டே இருந்தியா நான் சொல்றது கேட்கவே மாட்டியா அதான் லைட்டா டென்ஷன் ஆயிட்டேன் சரி சாரி என்ன இங்க பாரு நான் சொன்ன கேளுடி என்னால உன்னை தனியாலாம் அனுப்ப முடியாது நான் வரேன் நான் வந்து உன்னை கூட்டிட்டு போறேன் உனக்கு என்ன நீ உங்க அப்பா கூட இருக்கணும் அவ்வளவுதானே நான் வரேன் நான் வந்து கூட்டிட்டு போறேன் உன்னை கூட்டிட்டு போறதை விட எனக்கு அப்படி என்னடி பெரிய வேலை இருக்கு எனக்கு எந்த வேலையும் இல்லை நான் வந்து உன்னை கூட்டிட்டு போறேன் சரியா சரி நான் ஒன்றும் அதுக்கு சொல்லலை உங்களுக்கும் வேலைலாம் இருக்குல்ல நீங்களும் உங்கள் வேலையை போய் பார்க்கணும்ல சும்மா என் கூடவே வந்தா உங்கள் வேலையை நான் கெடுக்கிற மாதிரி இருக்குல்ல எனக்கு அது ஒரு கில்ட்டியாக இருக்குது அதனால தான் நான் சொன்னேனே அதை நீங்கள் புரிஞ்சிக்காம என்னை திருப்பி திட்டுறீங்க போ நான் உன் பேச்சு ஷாம் போ நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் நீ நாளைக்கு வந்து என்னை கூட்டிகிட்டு போனாலும் நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன் அமைதியாக தான் வருவேனே பாரு நீ வேணா பார்த்துட்டே இரு உங்ககிட்ட பேசவே மாட்டேன் போடா ஏய் இப்ப என்னடி சொன்னேன்னா மறுபடியும் சொல்லு இப்ப என்னமோ சொன்னீ அதை திரும்பி சொல்லுடி போடான்னு சொன்னேன் எஸ் ஷாம் அவளுக்குள்ளேயும் நீ ஒரு ஓரத்துல இருக்கிறடா அப்படி இருக்க போய் தான் அவ வாயில இருந்து உன்னை போடான்னு சொல்றா இங்க பாரு அவ மனசுல நீ போயிட்ட யமுனா என்ன திடீர்னு வாடப்படலாம் சொல்ற ஆமா நீ மட்டும் என்ன வாடி போடின்னு சொல்றல எப்ப பாரு என்ன திட்டிக்கிட்டே இருக்க தெரியுமா அதான் இனிமே நானும் உன்னை இப்படி திட்டலான்னு முடிவு பண்ணிட்டேன் எனக்கு வேற என்ன திட்டுறதுன்னு தெரியல அதான் உன்னை போடான்னு சொல்றேன் போடா நீ சொல்லுடி உனக்கு இல்லாததான் நீ சொல்லு என்ன சொல்லணும்னு நினைக்கிறியா சொல்லு என்ன திட்டணும்னு தோணுதோ திட்டு பரவாயில்ல இந்த ஷாம் வாங்கிப்பான் சரியா நீ என்ன சொன்னாலும் சரி காலையில நான் வந்து வெயிட் பண்றேன் நீ வா நான் உன்னை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறேன் சரியாடி ஏய் இப்போவும் சொல்றேன் உன்னை தனியாலாம் எங்கேயும் அனுப்ப முடியாது இன்னைக்கே பார்த்தல குரு உன்கிட்ட வந்து என்ன பிரச்சனை பண்ணானு இந்த மாதிரி நாளைக்கு எதுனா பிரச்சனை வராதுன்னு என்னடி நிச்சயம் அதனாலதான் நான் உன்னை தனியாலாம் அனுப்ப முடியாது நீ எங்க போனாலும் இந்த ஷாம் கூட இருக்கணும் புரியுதா அதான் உனக்கும் சேஃப் புரியுதாடி புரியுது ஆமா ஆமா
நீ சொல்றதும் கரெக்டு தான். மறுபடியும் குரு வந்தாலும் வருவாருல்ல. சரி, ஏதோ போனா போட்டோம், உன்னை மன்னிக்கிறேன் சரியா? உன்னை போடான்னு சொன்னதுக்கு சாரி. நான் இனிமே அப்படி சொல்ல மாட்டேன் சரியா? ஏய் வேணாம் வேணாம், அப்படிலாம் சொல்லாமலாம் இருக்க வேணாம். நீ போடான்னு சொல்றது கூட நல்லா தான் இருக்கு. நீ அப்படியே சொல்லு, அது உனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும்ல. இப்போதான் நீ நானும் நெருக்கமா வர மாதிரி இருக்கு. நீ அப்படியே சொல்லுடி, வாடா போடான்னு சொல்லு, நல்லா இருக்கு. அது சரி, என்ன மட்டமான ஆசையா இருக்கு? சரி சரி, எனக்கும் அதான் கம்ஃபர்டபுளா இருக்கு. நானும் இனிமே உன்னை வாடா போடான்னு தான் சொல்ல போறேன். என்னை எத்தனை வாட்டி வாடி போடின்னு கூப்பிட்டுருக்கேன். இருடா இரு, எப்படி உன்னை பழி வாங்குறேன்னு பார்த்துக்கிட்டே இரு. கூப்பிடுறீ, நீ கூப்பிடுறத கேட்கும்போது எனக்கு உள்ளுக்குள்ள என்னென்னமோ பண்ணுது. நீ கூப்பிடு, நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. நீ அப்படியே கூப்பிடு. வாசல் வந்தாய், மெதுவாக கதவு திறந்தாய், காற்றே உன் பேரை கேட்டேன், காதல் என்ற என் அருகில் வந்து நெளிய, நான் உன் மனதில் சென்று ஒழிய, நீ உன் மனதில் என் உருவம் கண்டுபிடிப்பாயா? பூவோடு உரசும் பூங்காற்றை போலே சீரோடு அணைத்தால் அது செய்வம். பெண் ஒன்று புதுமை, கண்ணாடி பதுமை, கையாள தெரிந்தால் கவலை இல்லை. உள் நெஞ்சு துடிக்கும், உள்ளுக்குள் வெடிக்கும், பூ போல அணைக்க பொறுமை